அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, சுகம் பல தரும் தமிழ்ப்பா, சுகம் பல தரும் தமிழ்ப்பா, சுவையோடு கவிதைகள் தா, சுவையோடு கவிதைகள் தா, தமிழே நாளும் நீ பாடு, தமிழே நாளும் நீ பாடு, தேனூரும் தேவாரம் இசை பாட்டின் ஆதாரம், தேனூரும் தேவாரம் இசை பாட்டின் ஆதாரம், தமிழிசையே தனிசையே தரணியிலே முதலிசையே உன்மெழுகாய் உருகும் கரையும் அதில் உலகம் மறந்து போகும், உன்மெழுகாய் உருகும் கரையும் அதில். அனைவருக்கும் உயராய்வு வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம். கடவுளுக்காய் கட்சி கட்டிக்கொண்டு மனிதர்கள் எப்போது போல் மௌனமாய் கடவுள். மதங்கள் மனிதனின் அடையாளமான போது மனித பொதுமையில் சின்ன சின்ன விரிசல்கள். உலக பந்தில் இயற்கை மதக்கோடு கிழிக்கவில்லை, மனிதன் கிழித்த மதக்கோட்டுக்குள் கட்டுப்பட்டபடி கடவுள். மனிதத்தில் அடங்கியிருந்த மதம் இன்று மனிதத்தை முடக்கியபடி. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட வேளையில் அங்கிங்கனாதபடி சடங்குகள். கூடி வாழ்வதற்கான சடங்குகளை மதச்சுவர்கள் தனித்தனியாக்கி விட்டன. உலக வெளி எங்கும் என் மதமே என்னும் இருமாப்பு தேரில் மனிதத்தில் மரண ஊர்வலம். மௌனமாய் செல்லும் மத மனிதர்களின் கையில் மறைத்து வைத்தபடி ஆயுதங்கள். தொழுத கைகள் தானே துப்பாக்கி ஏந்தி சுட்டது மனிதத்தை. போதும், போடப்பட்ட மத திரைகளை விளக்குங்கள். மனித நாடகம் முடியும் வரை விளக்கிய திரைகள் விளக்கியபடியே இருக்கட்டும். முகிலை ராசபாண்டியன் அவர்களை அவர் எழுதிய கவிதையோடு வரவேற்பு செய்கின்றேன். வாருங்கள் மாணவர்களே. இன்று நம்முடைய அரங்கம் குமரி மாவட்ட அரங்கம். நம்முடைய அரங்கத்திற்கு ஆளுமையின் சிகரம் பேராசிரியர், எழுத்தாளர், படைப்பாளர், சமூக சிந்தனையாளர், தமிழ் அறிஞர் என பன்முக திறன் கொண்ட முகிலை ராசபாண்டியன் அவர்கள் நானிலங்களையும் ஒரு சேர காணும் கன்னியாகுமரி மாவட்ட வட்டார பிரச்சனைகளும் படைப்புகளும் என்ற தலைப்பில் நம்மிடையே உரை நிகழ்த்துகிறார். நிறைகுடம் நீர்த்தெலும்பல் இல், இது இவருக்கே மிக பொருந்தும். ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் அலைபேசியின் வழியாக தொடர்பு கொண்ட போது இலக்கியம் சார்ந்து ஏதாவது ஒரு தலைப்பில் பேசுங்கள் ஐயா என்றேன். உடனே ஒப்புதல் அளித்து தலைப்பை நீங்களே சொல்லுங்கள் என்றார். புல்லரித்து போனது. இவர்களை போன்ற மனிதர்களால் தான் உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, தமிழ் தழைத்து கொண்டிருக்கிறது. என்ன ஒரு ஆளுமை, தமிழ் பற்று, தான் பிறந்த மண்ணின் மீது மிகப்பெரிய காதல். வியந்து போன மனிதர்களில் இவரும் ஒருவர். இந்த அரங்கத்தில் இவர் எழுதிய புத்தகங்களை எங்களால் பட்டியலிட முடியவில்லை, வாங்கிய விருதுகளையும் வரிசைப்படுத்த முடியவில்லை. ஆகவே ஒரு முடிவு செய்திருக்கிறேன். ஐயா, கூடிய விரைவில் அடுத்த அரங்கம் எழுத்தாளர் முகிலை ராசபாண்டியன் அரங்கம். வேறு ஒரு ஆய்வாளர் உங்களை பற்றி பேசுவதற்கான முன்னேற்பாடுகளை செய்துவிட்டேன் என்ற செய்தியையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா முகிலை ராசபாண்டியன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவர்களே, இது போன்ற வாய்ப்புகளை மிக சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆன்றோர்கள், சான்றோர்கள், பயனர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். வாருங்கள் உலகத் தமிழ் மாணவர்களே, ஊர்கள் தோறும் உலா வருவோம். அம்மக்களின் வாழ்வியல் கூறுகளை அறிவோம். நம் மண்ணையும் மக்களையும் உலகலாம் அறிய செய்வோம். நாம் அனைவரும் தமிழால் இணைவோம். உங்களின் நான் முனைவர் சே அஜிதா. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்திய தேசத்தின் துவக்கம் இங்குதான். விடியலும் அஸ்தமனமும் ஒரு சேர நிகழும்
ஆச்சரியமும் இங்குதான். தமிழ் அன்னையின் தவ புதல்வி இந்த கன்னியாகுமரி. மீன்பிடி தொழில், விவசாயம், சுற்றுலா என 3 முப்பரிமாணங்கள் இங்கு. ஆச்சரியம் என்னவென்றால் கல்வி கற்றோர் 90 விழுக்காட்டிற்கும் மேல். தமிழும் மலையாளமும் ஒரு சேர உச்சரிக்கும். ஆச்சரியமும் இங்குதான். குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை என 4 வகை நிலங்களும் ஒரு சேர இங்குதான். பகவதி அம்மனும் மரியாளும் ஒரு சேர வசிக்கும் ஸ்தலமும் இங்குதான். இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் அஜிதா அவர்கள் மற்றும் வேல் அறக்கட்டளையின் சார்பில் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கிறோம். வாருங்கள் உறவுகளே, காணொளிக்குள் செல்வோம். நன்றி, வணக்கம். தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். உயராய்வு வேல் அறக்கட்டளையின் இன்றைய சிறப்பான நிகழ்வு இயற்கை மகள் குடிகொண்டிருக்கும் முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல் ஆகிய 4 நிலங்களும் ஒருங்கமைந்து காணப்படும் கன்னியாகுமரி மாவட்டத்தை பற்றின நிகழ்வாகும். கன்னியாகுமரி மாவட்ட வட்டார பிரச்சனைகளும் படைப்புகளும் என்பது இன்றைய நிகழ்வின் தலைப்பு. இத்தலைப்பில் உரையாற்ற இருப்பவர்கள் முனைவர் முகிலை ராசபாண்டியன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முகிலன் குடியிருப்பு என்னும் ஊரில் பிறந்தவர்கள். தமிழ், இதழியல், மொழியியல், கல்வியல் ஆகியவற்றில் MA பட்டங்களையும் MPhil, PhD பட்டங்களையும் பெற்றுள்ளார்கள். தமிழ்நாட்டில் பல்வேறு கல்லூரிகளில் தமிழ் விரிவுரையாளராக பணியாற்றியுள்ளார்கள். சென்னை மாநில கல்லூரியில் 15 ஆண்டுகள் தமிழ் பேராசிரியராக தமிழ் தொண்டாற்றியுள்ளார்கள். தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தில் உதவி இயக்குனர், செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தில் பதிவாளர் போன்ற மதிப்பு வாய்ந்த பதவிகளை வகித்துள்ளார்கள். நாவல், சிறுகதை, நாடகம், கவிதை, திறனாய்வு, இலக்கணம், வரலாறு, சிறுவர்களுக்கானவை போன்ற தளங்களில் 90 நூல்களை எழுதியுள்ளார்கள். மேலும் 10க்கும் மேற்பட்ட பாடநூல்களையும் 100க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளையும் படைத்துள்ளார்கள். மருதம், ஔவையாரின் அறநூல்கள், நன்னூல், எழுத்து, சொல் ஆகியவற்றில் குறுந்தகடுகளை படைத்துள்ளார்கள். 1999 மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் பாரதியார் அறக்கட்டளை பரிசினை பெற்றுள்ளார்கள். இவற்றிலிருந்து துவங்குகிறது மிக நீண்டொரு விருது பட்டியல். பாரதிதாசன் அறக்கட்டளை பரிசு, தமது அலைகளின் காலம் என்னும் நாவலுக்காக கதை செம்மணி விருது, அருகருகே 4 வீடுகள் என்னும் நாவலுக்காக மீனாட்சி சுந்தரலிங்கம் விருது, போகிற வழி என்னும் நாவல் வெளிவந்த ஆண்டிற்கான சிறந்த படைப்பாக கோவை கஸ்தூரி சீனிவாசன் அறநிலையத்தால் தெரிவு செய்யப்பட்டு சிறப்பிக்கப்பட்டுள்ளது. அறநூல்கள் என்னும் நூல் மீனாட்சி சுந்தரலிங்கம் விருதை பெற்றுள்ளது. இதழியல் களத்தில் ஆதித்தனார் என்ற நூல் சிறந்த நூலுக்கான விருதை பெற்றுள்ளது. திருப்பூர் தமிழ்ச்சங்கம் இவர் எழுதிய தமிழக எல்லை போராட்டங்கள் என்ற நூலுக்கு 2007ஆம் ஆண்டிற்கான இலக்கிய விருதினை தந்து சிறப்பித்துள்ளது. இலக்கிய பீடம், புதுகை தென்றல் ஆகிய இதழ்களின் சிறுகதை பரிசினையும் பெற்றுள்ளார்கள். பொருண்மை மாற்றம், அம்மாவின் புலம்பல்கள், உகரச்சுட்டு, குருவிக்கூடு, முரண்மாற்றம், எந்நாடு என் வேலை ஆகிய படைப்புகள் பல்வேறு உயரிய விருதுகளை பெற்றுள்ளன. இவை மட்டுமல்லாமல் ஒரு படைப்பாளராக, ஆராய்ச்சியாளராக பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார்கள். சிலம்பு சுடர், சிலம்பு செம்மல், இளங்கோ அடிகள், சிறந்த சிறுகதை படைப்பாளர் போன்ற பட்டங்களையும் பெற்றுள்ளார்கள். வளர்தமிழ் செம்மல் என்ற விருதினை ஆஸ்திரேலிய தமிழ் இதழ் வழங்கி சிறப்பித்துள்ளது. தமிழ் பேராசிரியராக, சிறந்த படைப்பாளராக தம் ஆளுமையை நிறுவி தமிழ் உலகில் வளர்ந்து வரும் இளம் தலைமுறையினருக்கு மிகச்சிறந்த வழிகாட்டியாய் திகழும் பேராசிரியர் அவர்களின் உரை வாயிலாக கன்னியாகுமரி மாவட்ட பிரச்சனைகளை பற்றியும் படைப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்வோம். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். யூடியூபில் பல ஆய்வு கருத்துக்களை, சிந்தனை கருத்துக்களை வெளியிட்டு வருவதை அறிந்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். டாக்டர் அஜிதா அவர்களின் பெரு முயற்சியால் நடைபெறும் இந்த யூடியூப் நிகழ்ச்சி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்ளுகிறேன்.
இன்றைய இந்த நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி மாவட்ட பிரச்சனைகளும் அவை தொடர்பான படைப்புகளும் பற்றி உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். கன்னியாகுமரி மாவட்டம் என்பது தமிழகத்தில் உள்ள தென் மாவட்டம். இதை தமிழகத்தின் தென் மாவட்டம் என்று சொல்வது ஒரு பகுதி என்றால், இன்னொரு பகுதி இந்தியாவின் தென் எல்லை இந்த கன்னியாகுமரி மாவட்டம். வடக்கு எல்லை காஷ்மீர் இமயமலை பகுதி, தெற்கு எல்லை கன்னியாகுமரி. இந்தியாவின் வடக்கு எல்லைக்கு சென்று நாம் பார்க்க விரும்பினால் அங்கே இருக்கக்கூடிய இரு நாட்டு பிரச்சனை நம்மை அமைதியாக பார்க்க விடாது. எனவே வடக்கு எல்லையாகிய காஷ்மீர் பகுதிக்கு நாம் போக நினைத்தாலும் சென்று வர முடியாது. ஆனால் இந்தியாவின் தென் எல்லை என்றும் தமிழகத்தின் தென் எல்லை என்றும் தமிழகத்தின் தென்கோடி மாவட்டம் என்று சொல்லக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு, கன்னியாகுமரிக்கு யாரும் எளிதில் செல்ல முடியும். சென்று அங்கு உள்ள இயற்கை காட்சிகளை, வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பார்த்துவிட்டு பத்திரமாக திரும்ப முடியும். அந்த அளவிற்கு இந்தியாவில் அமைதி தவழும் மாவட்டமாக கன்னியாகுமரி மாவட்டம் விளங்குகிறது. இப்போது அமைதியாக இருக்கக்கூடிய இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் அப்படி என்ன பிரச்சனை? கன்னியாகுமரி மாவட்ட பிரச்சனைகளும் அவை தொடர்பான படைப்புகளும் அப்படின்னு நீங்க பேசுறதுக்கு தலைப்பு எடுத்திருக்கீங்களே, இப்ப அமைதியா இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்துல என்ன பிரச்சனை இருக்க முடியும் என்ற கேள்வி உங்களுக்கு எழுவது இயற்கை. இந்தியா விடுதலை பெற்ற பிறகு குடியரசு நாடு ஆவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருந்த வேளையில் மொழிவாரி மாநிலம் அமைக்க வேண்டும், ஒரு மொழி ஒரு மாநிலம் என்று அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் இந்திய அரசுக்கு எழுந்தது. அதனால் எந்த மொழி பேசுகிறார்களோ அந்த மக்கள் வாழக்கூடிய பகுதியை எல்லாம் தனித்தனி மாநிலமாக அமைப்பதற்கு தார் கமிஷன் என்று ஒரு குழுவை நியமித்தது. அந்த குழு மொழி வாரியாக மாநிலங்களை பிரிப்பதற்கான வரையறைகளை வகுத்து கொடுத்தது. அதற்கு அடுத்து ஃபசல் அலி கமிஷன் என்று ஒரு குழுவை போட்டார்கள். அந்த குழுவும் மாநிலங்களை ஒவ்வொரு மொழிக்கு வசதியாக பிரிக்க வேண்டும் என்று அழகாக வகைப்படுத்தி கொடுத்தது. அந்த வகையில் இந்தியாவில் பல மாநிலங்கள் உருவாயின. அப்படி மாநிலங்கள் உருவான போது கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டோடு சேர்க்கப்படவில்லை. அப்படி என்றால் அது கேரளத்தின் ஒரு பகுதியாக சேர்க்கப்பட்டிருந்தது. கேரளத்தில் வாழக்கூடிய இந்திய மக்களுக்கு தாய்மொழி மலையாளம். மலையாளம் பேசக்கூடிய அந்த மக்களுடன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாழக்கூடிய தமிழ் பேசக்கூடிய மக்கள் அனைவரும் சேர்க்கப்பட்டார்கள். அங்கே மாநில மொழியாக மலையாளம், தமிழ் பேசக்கூடிய மக்கள் சிறுபான்மையோர், அவர்களுக்கு உரிமை குறைவு. கல்வி மொழியாக மலையாள மொழி, அரசு மொழியாக மலையாள மொழி, அலுவல் மொழியாக மலையாள மொழி. அப்படி என்றால் அந்த கேரளத்தோடு இணைந்திருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இரண்டாம் பட்ச குடிமக்களாக கருதப்படுகிறார்கள். இப்படி ஒரு இரண்டாம் பட்ச குடிமக்களாக இருப்பதற்கு
கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாழ்ந்த தமிழ் மக்கள் விரும்பவில்லை. அவர்கள் எங்களுடைய தாய்மொழி தமிழ், எங்களை தமிழ்நாட்டுடன் இணைக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை எழுப்பினார்கள். அந்த கோரிக்கை பல கட்ட போராட்டங்களை தாண்டி 1956 நவம்பர் 1 நிறைவேறியது. அப்படின்னா இந்தியா விடுதலை அடைந்த வேளையில் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழகத்தில் இல்லை. இந்தியா குடியரசு நாடான வேளையில் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டோடு இல்லை. பெரும் போராட்டத்தின் காரணமாக 1956 நவம்பர் 1 தான் தமிழ்நாட்டுடன் இணைக்கப்பட்டது. இப்படி தமிழ்நாட்டுடன் இணைக்கப்பட்ட பிறகு அந்த மாவட்டம் அமைதியான மாவட்டமாக இருக்கிறது. அப்படி என்றால் 1956 முன் அந்த மாவட்டம் பிரச்சனைக்குரிய மாவட்டமாக இருக்கிறது. ஒரு பிரச்சனை இப்போது குறிப்பிட்டதை போல கேரளத்தில் உள்ள, அதற்கு முந்தைய பேரான தென் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் உள்ள தமிழ் மக்கள் வாழும் பகுதிகளை தமிழ்நாட்டுடன் இணைக்க வேண்டும் என்று நடைபெற்ற போராட்டம் ஒரு போராட்டம். இது ஒரு போராட்டம் என்றால் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்த தென் திருவிதாங்கூர் பகுதியில் ஒரு பெரும் போராட்டம் நடைபெற்றது. 1800களில் பெண்கள், சாதாரண குடியானவ பெண்கள் நடத்திய போராட்டம் அந்த போராட்டம். அதை வரலாறு தோள்சேலை போராட்டம் என்று குறிப்பிடுகிறது. இந்தியாவின் தலையெழுத்து ஜாதியை ஒட்டி எழுதப்பட்டிருந்த காலம் அது. 4 வருணம் என்ற அடிப்படையில் 4ஆம் வருணத்தை சேர்ந்தவர்களும் அதன் கீழ் நிலையில் இருந்தவர்களும் பெண்கள், ஆண்கள் மேலாடை போடக்கூடாது, அது விதி, பிரச்சனை இல்லை. ஒரு ஆம்பளைய பார்த்து நீ மேல சட்டை போடக்கூடாது அப்படின்னா அவன் பாட்டுக்கு சட்டையை கழட்டி போட்டு போறான். தோல்ல துண்டு போடக்கூடாது அப்படின்னா அவன் பாட்டுக்கு கழட்டி போட்டு போறான். தலையில தலப்பாக கட்டக்கூடாது அப்படின்னா அது ஒண்ணும் பெரிய பிரச்சனையா அவனுக்கு தெரியாது. அதாவது மானத்தோடு இணைந்தது அல்ல, தன்மானத்தோடு இணைந்தது. தன்மானம் என்பது வேறு, மானம் என்பது வேறு. தன்மானத்தோடு இணைந்தது நீ தலப்பா கட்டக்கூடாது அப்படின்னு ஒரு ஆள் சொல்றது, நீ செருப்பு போட்டு நடக்கக்கூடாது என்று இன்னொருவன் ஆணையிடுவது, நீ தங்க நகைகளை பயன்படுத்தக்கூடாது என்று மேல் ஜாதியை சேர்ந்த ஒருவன் கட்டளை இடுவது தன்மானத்தை தாக்குவது. அப்படி தன்மானத்தை தாக்குவதை கொஞ்சம் தாங்கிக் கொள்ளலாம். பெண்கள் மேலே ஆடை அணியக்கூடாது, பருவம் வந்த பெண்களும் மேலே ஆடை அணியக்கூடாது என்று சொன்னால் அது மானத்தை அடிப்படையாக கொண்டது. மேல் உறுப்புகளை மறைக்க கூடாது என்ற தடை தற்போது பிற்படுத்தப்பட்ட பகுதி மக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த காலத்தில் விதிக்கப்பட்டிருந்தது. அந்த ஜாதியின் பெயரை சொல்லுவதாக இருந்தால் நாடார், ஈழவர், வண்ணார், மீனவர் என்று தற்காலத்தில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் சேர்க்கப்பட்டுள்ள மக்கள் மேலாடை அணியக்கூடாது, பெண்கள், வயதுக்கு வந்த பெண்கள் என்று சட்டம் விதிக்கப்பட்டிருந்தது தென் திருவிதாங்கூர் அரசில் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில். இதை அந்த பெண்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை.
எப்படி முடியும்? அவர்களே வேண்டாம் என்று மேலாடை அணியாமல் இருப்பது அவர்களுடைய விருப்பம். மேலாடை அணியக்கூட விரும்பக்கூடிய பெண்களை நீ மேலாடை அணியக்கூடாது என்று தடுப்பது சட்டம். இதை அந்த பெண்கள் எதிர்க்கிறார்கள். மேலாடை அணிவது எங்கள் உரிமை என்று குறிப்பிடுகிறார். சரி, எதுக்காக மேலாடை அணியக்கூடாது அப்படின்னு சொல்லணும்? மற்ற மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த செய்தியே கொஞ்சம் நம்ப முடியாத செய்தியா இருக்கும். அது எப்படி? பெண்கள் மேலாடை அணியவில்லை என்றால் மார்பகங்களை மறைக்க முடியாது. அது எப்படி 19ஆம் நூற்றாண்டில் நிகழ்ந்திருக்கும் என்ற சந்தேகம் இல்லை. ஆனால் அது தென் திருவிதாங்கூர் அரசால் விதிக்கப்பட்ட சட்டம். ஏன் அவங்க அப்படி தடுக்கிறாங்கன்னா, தென் திருவிதாங்கூரில் உள்ள மேல் ஜாதி பெண்கள் ஜாக்கெட் அணிவது இல்லை அந்த காலகட்டத்தில். அவங்க தேவைப்பட்டா ஒரு சின்ன துண்டு எடுத்து மேல போத்திக்கிட்டு போய்கிட்டு இருப்பாங்க. மேல் ஜாதிக்காரர்களாகிய நாங்களே ஜாக்கெட் போடாத வேளையில் நீ எப்படி ஜாக்கெட் போடுறது என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள். அந்த கேள்விக்கான விடையை அவர்களே தேர்வு செய்கிறார்கள். இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்கள் ஜாக்கெட் அணியக்கூடாது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலில் இருந்து கன்னியாகுமரிக்கு போகக்கூடிய வழியில் கொட்டாரம் என்று ஒரு ஊர் இருக்கிறது. இந்த கொட்டாரத்துக்கு பக்கத்தில் ஒரு சந்தை இருக்கிறது. அந்த சந்தையின் பெயர் என்னவென்றால் தாலி அறுத்தான் சந்தை. இப்பவும் அதுதான் பெயர், தாலி அறுத்தான் சந்தை. தாலி என்பது நமக்கு தெரியும், அறுத்தல் என்பது துண்டித்தல் என்பதும் தெரியும். அப்ப யாரோ தாலியை அறுத்திருக்கிறார் என்று தோன்றுகிறது. அந்த சந்தைக்கு நான் சொன்ன பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த பெண்களில் சிலர் ஜாக்கெட் அணிந்து கொண்டு போகிறார்கள். அவர்களுடைய ஜாக்கெட்டை கிழிப்பதற்காக மேல் ஜாதியை சேர்ந்த ஆண்கள் கையில் ஒரு கொக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த கொக்கியை நீட்டி அந்த பெண்களின் ஜாக்கெட்டை கிழிக்க முயற்சி செய்கிறார்கள். அந்த வேளையில் அந்த பெண்களின் தாலியும் சேர்ந்து அறுபடுகிறது. அப்படி தாலியும் ஜாக்கெட்டும் கிழிக்கப்பட்டு அறுபட்ட காரணத்தினால் அந்த பிற்பட்ட ஜாதியை சேர்ந்த ஆண்கள் பலர் ஒன்று சேர்ந்து மேல் ஜாதிக்காரர்களை துவம்சம் செய்து விட்டார்கள். ஏனென்றால் இவர்கள் விட்டு கொடுப்பதற்கு தயாரானவர்கள் இல்லை. இவர்களும் செல்வந்தர்கள். அரசு போட்ட அந்த தடையை மீறி நடந்து கொண்டிருப்பவர்கள். இப்படி தடை இருந்தாலும் அவங்க நாங்க ஜாக்கெட் போடாம இருக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு காலமும் இருந்ததில்லை. ஜாக்கெட் போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. இதை பார்த்த மேல் ஜாதிக்காரர்கள் செய்த தவறினால் அந்த சந்தை தாலி அறுத்தான் சந்தை என்று பெயரை பெறுகிறது. யாரெல்லாம் அந்த ஜாக்கெட்டை கிழிச்சாங்களோ, அந்த தாலியை அறுத்து எறிந்தார்களோ, அவர்களை அடித்து உதைத்து வதைத்து அனுப்பி இருக்கிறார்கள். அப்படி என்றால் ஜாக்கெட் அணியாமல் இருந்தது அணியக்கூடாது என்று ஒரு சட்டம் விதித்தது கன்னியாகுமரி மாவட்டத்தில் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இருந்த ஒரு பிரச்சனை. அந்த சட்டம் அறிவற்ற சட்டம் என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். இது ஒரு பிரச்சனை. இதற்காக இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த சமூகங்களில் நாடார் சமூகம் போரிட்டு கிறிஸ்தவ மிஷனரிகளின் உதவியோடு ஜாக்கெட் அணிந்து கொள்ளலாம் என்ற உரிமையை பெற்றிருக்கிறது.
உலக வரலாற்றில் பெண்கள் கிளர்ந்து எழுந்து நடத்திய ஒரு போராட்டம் என்றால் இந்த தோள் சேலை போராட்டம் என்பது மறக்க முடியாத, மறுக்க முடியாத ஒன்றாக இருக்கும். என்றாலும் வரலாற்றை படைப்பவர்கள் இதை வரலாற்றுக்குள் கொண்டு சென்று இந்தியாவில், தமிழ்நாட்டில், தென்கோடியில் இப்படி ஒரு பிரச்சனை இருந்திருக்கிறது என்று யாரும் வரலாற்றில் பதிவு செய்யவில்லை என்றாலும் தோள் சீலை போராட்டம் என்று நூல் எழுதப்பட்டுள்ளது. இந்த தோள் சேலை போராட்டத்தை மையப்படுத்தி அலைகளின் காலம் என்று ஒரு நாவலை நானே எழுதியிருக்கிறேன். சரி, இது ஒரு போராட்டம். அடுத்த பிரச்சனை என்ன? கொஞ்சம் முன்னால சொன்னது போல கன்னியாகுமரி மாவட்டம் தென் திருவிதாங்கூர் சமஸ்தானம் என்ற கேரள பகுதியோடு இணைந்து இருந்தது என்று. இந்தியா விடுதலை அடைந்த பிறகு மொழிவாரி மாநிலம் அமைக்கப்பட்ட போது மதராஸ் ஸ்டேட், சென்னை மாகாணம் என்று இருந்த தென்னக நிலப்பரப்பில் இருந்து ஆந்திரம் பிரிந்து சென்றது, கர்நாடகம் பிரிந்து சென்றது, கேரளம் பிரிந்து சென்றது. அப்படி பிரிந்து செல்லும் போது ஆந்திரத்தோடு திருப்பதி, திருத்தணி, புத்தூர் முதலான பகுதிகளை சேர்த்து கொடுத்து விட்டார்கள். கர்நாடகத்தோடு தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்த எருமை நாடு என்று போற்றப்படக்கூடிய கோலார் பகுதியை கொடுத்து விட்டார்கள். நன்னூலை இயற்றிய பவனந்தி முனிவர் வாழ்ந்த பகுதி அந்த கோலார் பகுதி. அதை கர்நாடகத்திற்கு கொடுத்து விட்டார்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் தற்போது இருக்கக்கூடிய செங்கோட்டையின் ஒரு பகுதி, கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதையும் இந்திய அரசு கேரள அரசுக்கு கொடுத்து விட்டது. அதற்காக தமிழ் மக்கள் போராடுகிறார்கள். 1948 மக்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். அரசியல் கட்சி நடத்திய போராட்டம் அல்ல, மக்கள் போராட்டம். எப்போதுமே மக்கள் போராட்டம் வெற்றி அடையும். இந்த போராட்டத்தில் இருவர் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் கேரள அரசால். தென் திருவிதாங்கூர் சமஸ்தான அரசால் 2 பேர் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். 1952 ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தை கேரளாவில் இருந்து பிரித்த நாள் விடுதலை நாள் என்று, அது விடுவிக்கப்படுவதற்கு முன்பாகவே மார்ஷல் நேசமணி தலைமையில் மக்கள் போராடுகிறார்கள். அந்த போராட்டத்தின் போது கேரள அரசு 9 பேரை சுட்டுக் கொல்லுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தையும் திருநெல்வேலியில் செங்கோட்டை முதலான பகுதிகளையும், ஏன் திருவனந்தபுரத்தையும் தமிழ்நாட்டோடு சேர்க்க வேண்டும் என்று மக்கள் நடத்திய போராட்டத்தில் அரசு கொடுத்த கணக்கின்படி 11 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மக்கள் போராட்டம். இந்திய நாட்டு மக்கள் தாங்கள் தங்கள் மொழி வழி மாநிலத்தோடு சேர்வதற்காக ஒரு போராட்டம் நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டு இந்தியாவின் அங்கமாகிய ஒரு அரசு 11 பேரை சுட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் அது மிகப்பெரிய அவலம். அரசு சொன்ன கணக்குப்படி 11 பேர். ஆனால் போலீஸ்காரர்களின் தடி அடியால், குண்டாந்தடி அடியால் மிதிபட்டு, உதைபட்டு, கிணற்றுக்குள் விழுந்து, ஓடைக்குள் விழுந்து, காணாமல் போய் பலர் இறந்திருக்கிறார்கள்.
பலர் தங்கள் உடல் உறுப்புகளை இழந்திருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் நாம் இப்போது எல்லை போர் தியாகியர் என்று வணங்குகிறோம். இந்த மாதம் ஆகஸ்ட் 11 தான் 1952 துப்பாக்கிச் சூடு நடைபெற்ற நாள். அதை எல்லை போர் தியாகியர் நாள் என்று ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 11 இந்த எல்லை போர் வரலாற்றை தெரிந்தவர்கள் ஒரு நினைவஞ்சலி நிகழ்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் முதல் போராட்டம், முதல் பிரச்சனை, பிற்படுத்தப்பட்ட பெண்களில் சில பிரிவினர் தோள் சேலை அணியக்கூடாது என்று சொன்னது ஒரு பிரச்சனை. அது வெற்றி பெற்றது. இரண்டாவது பிரச்சனை, தமிழ் மக்கள் தமிழ்நாட்டோடு தாங்கள் வாழக்கூடிய பகுதியை இணைக்க வேண்டும் என்று போரிட்ட ஒரு பிரச்சனை. அது 1956 நவம்பர் 1 வெற்றி பெற்றது. இந்த தென் திருவிதாங்கூர் தமிழர் போராட்டத்தை பற்றி சொல்லும் போது இதை கொஞ்சம் தெரிந்து கொண்ட அறிஞர்கள் தேவிகுளம், பீர்மேடு என்ற பகுதிகளையும் தமிழ்நாட்டோடு சேர்ப்பதற்காகத்தானே போராடினார்கள். ஏன் அந்த பகுதிகள் சேர்க்கவில்லை என்ற ஒரு கொக்கி கேள்வியை கேட்பார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மக்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை பிரிக்க வேண்டும் என்றும் தேவிகுளம், பீர்மேட்டை தமிழ்நாட்டோடு சேர்க்க வேண்டும் என்றும் போராட்டம் நடத்துகிறார். ஆனால் தேவிகுளம், பீர்மேட்டிற்கு பக்கத்தில் உள்ள பொள்ளாச்சியை சேர்ந்தவர்களோ, உடுமலைப்பேட்டையை சேர்ந்தவர்களோ, தேனியை சேர்ந்தவர்களோ போராட்டம் நடத்தவில்லை. எனவே தமிழ்நாடு அரசு, நீங்கள் வாழக்கூடிய பகுதியை கேட்டு நீங்கள் போராடுகிறீர்கள், உங்களுக்கு அது கிடைத்து விட்டது, விட்டுவிடுங்கள் என்று சொல்லிவிட்டது. தேவிகுளமும் பீர்மேடும் நமக்கு கிடைக்காமல் போனதற்கு காரணம் அந்த பகுதியில் வாழ்ந்த தமிழ் மக்கள் போராடவில்லை. அப்படின்னா போராட்டம் ரொம்ப அவசியம். அந்த தேவிகுளமும் பீர்மேடும் இப்போது தமிழ்நாட்டில் இருந்திருந்தால் முல்லை பெரியாறு பிரச்சனை இப்போது இருக்காது. சரி, அது இந்த கன்னியாகுமரி மாவட்ட பிரச்சனைக்கு அப்பாற்பட்டது என்று அதை ஒதுக்கி வைப்போம். அப்படி என்றால் இரண்டாவது பிரச்சனை தென் திருவிதாங்கூர் தமிழர் போராட்டம். இதில் 11 பேர் கொல்லப்பட்டதாக நான் சொன்னேன். அப்படின்னா தோல் சேலை போராட்டத்துல கொல்லப்படலையா? அங்கு நிறைய பேர் கொல்லப்பட்டார்கள், ஆனால் ஆவணப்படுத்தப்படவில்லை. ஏனென்றால் 19ஆம் நூற்றாண்டில் முதல் பகுதி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்தவ மத மாற்றம் மிகுதியாக நடைபெற்றதற்கு காரணம் இந்த ஜாதி பாகுபாடுதான். பிற்படுத்தப்பட்ட பகுதியை சேர்ந்தவர்களை நீ மேலாடை அணியக்கூடாது, காலில் செருப்பு அணியக்கூடாது, தலையில் தலைப்பாகை கட்டக்கூடாது, ஆண்கள் முழங்காலுக்கு மேலேதான் ஆடை அணிய வேண்டும், மீசை வைத்தால் வரி என்றெல்லாம் கட்டுப்பாடுகள் விதித்த காரணத்தினால் கட்டுப்பாடு இல்லாத கிறிஸ்தவ மதத்தை தேடி போய் சேர்ந்து விட்டார்கள். எனவே ஏறத்தாழ 50 விழுக்காட்டினர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். ஏன் இந்த இடத்துல கிறிஸ்தவத்தை பற்றி சொல்றேன் அப்படின்னா, அடுத்த பிரச்சனையோடு இந்த கிறிஸ்தவம் சம்பந்தப்பட்டிருக்கிறது. இந்த 1956 நவம்பர் 1 வெற்றி கிடைத்ததல்லவா தென் திருவிதாங்கூர் தமிழர் போராட்டம். இந்த வரலாற்றை அடிப்படையாக கொண்டு அருகருகே 4 வீடுகள் என்னும் நாவலாக நான் படைத்திருக்கிறேன். அடுத்து 1981, 82 இதை மண்டைக்காட்டு கலவரம் என்று குறிப்பிடுவார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில்
நாகர்கோவிலுக்கு மேற்கே உள்ள பகுதியில் உள்ள மக்களுடைய பேச்சு வழக்கும் நாகர்கோவிலுக்கு கிழக்கே உள்ள மக்களின் பேச்சு வழக்குக்கும் கொஞ்சம் வித்தியாசம் அதிகமாக இருக்கும். நான் நாகர்கோவிலுக்கு கிழக்கு பகுதியில் உள்ளவர், கன்னியாகுமரியை ஒட்டிய பகுதியைச் சேர்ந்தவர். என்னுடைய பேச்சில் கொஞ்சம் திருநெல்வேலி வாடை அதிகமாக இருக்கும். ஆனால் நாகர்கோவிலுக்கு மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய பேச்சில் கொஞ்சம் அதிகமாக மலையாள வாடை வீசும். இந்த இரண்டு பிரிவினரிடையே பேச்சு வழக்கில் கொஞ்சம் வித்தியாசம் இருப்பதோடு வாழ்க்கை முறையிலும் கொஞ்சம் வேறுபாடு இருக்கும். ஒரே வட்டாரம்தான், ஒரே மாவட்டம் தான் என்றாலும் பழக்க வழக்கம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த நாகர்கோயிலுக்கு மேற்கே மண்டைக்காடு என்று ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரில் பகவதி அம்மன் என்னும் கோவில் இருக்கிறது. அந்த பகவதி அம்மன் கோவிலில் திருவிழா நடைபெறும் போது அங்கே நம்முடைய பாரம்பரிய வழிபாட்டு முறையை பின்பற்றக்கூடிய மக்கள், அவர்களை இந்து மதம் சார்ந்த மக்கள் என்று இப்போது மதத்திற்குள் அடக்குகிறோம், அதிகமாக ஒன்று சேர்வார்கள். கேரளத்திலிருந்தும் நிறைய ஆண்களும் பெண்களும் வருவார்கள். இந்த மண்டைக்காட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரில், மண்டைக்காட்டிலேயே ஒரு பகுதியில் கடற்கரையை ஒட்டி மீனவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இந்த மீனவர்கள் 100% கிறிஸ்தவ மதத்தை தழுவியவர்கள். 100% மீனவர்கள் கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். கடற்கரை பகுதியில் அவர்களுடைய குடியிருப்புகள் இருக்கும். கொஞ்சம் உள்பகுதியில் இந்துக்களுடைய குடியிருப்புகள் இருக்கும். இந்த மண்டைக்காட்டு பகவதி அம்மன் கோயில் இந்த இந்துக்களுடைய குடியிருப்புக்கும் கடற்கரைக்கும் இடையில் இருக்கிறது. மண்டைக்காட்டு அம்மன் கோவில் திருவிழாவிற்கு வருபவர்கள் கடலுக்கு சென்று நீராடுவது வழக்கம். அப்படி நீராடியதில் கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையால் கலவரம் மூழ்கிறது. இது நடப்பது 1981-82. இந்த காலகட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்து சமயம் சார்ந்த அமைப்புகளுடைய எழுச்சி அதிகமாக இருக்கிறது. கிறிஸ்தவம் நன்கு வளர்ந்திருக்கிறது. இந்து சமயம் சார்ந்த எழுச்சியும் அங்கே அதிகமாக இருந்த காரணத்தினால் இரு மதத்தினருக்கு இடையே போராட்டம் வெடிக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்குமான போராட்டமாக வெடிக்கிறது. அது கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் கலவரமாக பரவுகிறது. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை இந்துக்கள் தாக்குவது, இந்துக்களை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தாக்குவது என்று பெரும் போராட்டமாக நடைபெற்று கொண்டிருந்த வேளையில் ஒரு காலகட்டத்தில் இந்த போராட்டம் மீனவர்களுக்கும் நாடார்களுக்குமான போராட்டமாக மறு பரிணாமம் எடுக்கிறது. மற்ற இந்துக்கள் ஒதுங்கிக் கொண்டார்கள், மேல் ஜாதி இந்துக்கள் ஒதுங்கிக் கொண்டார்கள். இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருந்த நாடார்கள் அதிகம் பாதிக்கப்பட்ட காரணத்தினால் அவர்களுக்கும் மீனவர்களுக்குமான போராட்டமாக அது மாறிவிட்டது. இப்படி இரண்டு மத பிரச்சனை, இரண்டு ஜாதிக்கு இடையிலான பிரச்சனையாக மாறும்போது இனக்கலவரம் பெருக்க பற்றி எரிகிறது. அந்த காலகட்டத்தில் அகில இந்திய அதிமுக ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. எம்ஜிஆர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மையமிட்டு சமரச நடவடிக்கைகளை குன்றக்குடி அடிகளார் தலைமையில் நடத்தி
ஓரளவிற்கு அந்த கலவரம் மட்டுப்பட்டது, கட்டுப்பட்டது. பலர் இறந்தார்கள். இது ஒரு பிரச்சனை. இந்தியா விடுதலைக்கு முன்பு தோள் சேலை போராட்ட பிரச்சனை, விடுதலைக்கு பிறகு தென் திருவிதாங்கூர் தமிழர் போராட்ட பிரச்சனை, அதற்கு பிறகு 80களில் மண்டைக்காட்டு கலவரம் என்ற மத போராட்ட பிரச்சனை. இப்படி 3 பெரும் பிரச்சனைகளை கொண்ட பகுதி கன்னியாகுமரி மாவட்டம். இந்த மண்டைக்காட்டு கலவரத்தை அடிப்படையாக வைத்து தேரி மணல் என்ற நாவலை நான் படைத்திருக்கிறேன். கிபி 2000 என்னுடைய அலைகளின் காலம் என்ற நாவல் வெளிவந்தது. 2002 அருகருகே 4 வீடுகள் என்ற நாவல் வெளிவந்தது. 2004 தேரி மணல் என்ற நாவல் வெளிவந்தது. இந்த 3 நாவல்களும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மையமாக உள்ள 3 பெரும் பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டது. இதற்கு முன்பாக, இந்த 3 நாவல்களுக்கு முன்பாக இந்த பிரச்சனைகளை மையமாக கொண்டு எந்த நாவலும் படைக்கப்படவில்லை. இந்த 3 நாவல்களும் வெளிவந்த பிறகு இந்த 3 பிரச்சனையையும் உள்ளடக்கி சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பொன்னீலன் அவர்கள் மறுபக்கம் என்ற நாவலாக எழுதினார். அந்த நாவலில் இந்த 3 பிரச்சனைகளும் உள்ளடங்கி இருக்கிறது. தோள் சேலை போராட்டம், தென் திருவிதாங்கூர் தமிழர் போராட்டம், மண்டைக்காட்டு போராட்டம், கலவரம் என்ற 3ம் உள்ளடக்கி வந்திருக்கிறது. அப்படி என்றால் இந்த படைப்புகள் வட்டார படைப்புகள், சமூக வட்டார படைப்புகள், அந்த வட்டாரத்தில் உள்ள பிரச்சனைகளை எடுத்துரைப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த வட்டாரத்தின் தன்மையையும் உணர்த்துகின்றன. ஒரு படைப்பிலக்கியம் என்பது எந்த சூழலில் எழுகிறதோ அந்த சூழலை உணர்த்த வேண்டும். எந்த களத்தில் எழுதப்படுகிறதோ அந்த களத்தை விளக்க வேண்டும். எத்தகைய பாத்திரங்கள் உருவாக்கப்படுகின்றனவோ அந்த பாத்திரங்களை சிறந்த முறையில் வரையறை செய்ய வேண்டும். அந்த வகையில் தோள் சேலை போராட்ட களத்தை மையமாக கொண்ட நாவலாக அலைகளின் காலம் என்ற நாவலும், தென் திருவிதாங்கூர் தமிழர் போராட்டத்தை மையமாக கொண்டதாக அருகருகே 4 வீடுகள் என்ற நாவலும், மண்டைக்காட்டு கலவரத்தை மையமாக கொண்டதாக தேரி மணல் என்ற நாவலும் படைக்கப்பட்டன. இந்த அலைகளின் காலம் என்ற நாவல் 19ஆம் நூற்றாண்டில் மக்கள் வாழ்க்கை முறை எப்படி இருந்தது என்பதை எடுத்துரைக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாயர் என்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள் தாய்மொழியாக மலையாளத்தை கொண்டவர்கள். அவர்கள் தங்கள் மொழி ஆளுமையை, மொழி வல்லாதிக்கத்தை மற்றவர்கள் மீது செலுத்த விரும்புகிறார்கள். ஜாதி மேலாதிக்கத்தை மற்றவர்கள் மேல் செலுத்த விரும்புகிறார்கள். இதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யாரும் யாரையும் தன்னை ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்க மாட்டார்கள். முடிந்தவரை அதை எதிர்த்து கிளர்ந்து எழத்தான் விரும்புவார். எனவே நாயர்களில் பெரும்பாலானவர்களுக்கும் நாடார்களுக்கும் நடைபெற்ற போராட்டமாக தோள் சேலை போராட்டம் அமைந்திருக்கிறது. ஏனென்றால் நாடார்களும் செல்வ நிலையில் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். தென் திருவிதாங்கூர் அரசில் ஒரு காலத்தில் உயர்ந்த பதவியில் இவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஜாதி பேதம் மிகுந்த காலத்தில்
வெள்ளை தோல் கொண்டவர்கள் கருப்பு தோல் கொண்டவர்கள் என்று பாகுபாடுபடுத்தப்பட்டு இவர்களை புறந்தள்ளிய காரணத்தினால் இவர்கள் புறக்கணிக்கப்பட்டதாக கருதி கொண்டு சும்மா இருக்கவில்லை. யார் புறந்தள்ளினார்களோ அவர்களை எதிர்த்து போராட தயாராகுகிறார். அந்த போராட்டம் தான் தோல் சேலை போராட்டம். மேல் ஜாதிக்காரர்கள் என்று சொன்னவர்களை வன்மையாக தாக்குகிறார்கள். அனைவரும் சமம் என்பதை நிலைநாட்ட முற்படுகிறார்கள். அருகருகே 4 வீடுகள் என்பது ஒரு குறிப்பிட்ட சமுதாய போராட்டம் அல்ல. தென் திருவிதாங்கூர் தமிழர் போராட்டம் என்பது அது தமிழர் போராட்டம். அதில் பெரும்பான்மையாக பங்கேற்றவர்கள் நாடார்கள் என்றாலும் அந்த பகுதியில் உள்ள பிள்ளை என்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள், பணிக்கர் என்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள், மீனவ சமூகத்தை சேர்ந்தவர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் என்று தமிழை தாய்மொழியாக கொண்ட அனைவரும் நடத்திய போராட்டம். அதை வழிநடத்தி சென்றவரே ஒரு கிறிஸ்தவர், மார்ஷல் நேசமணி என்பவர். அவருடைய கடுமையான போராட்டத்தின் விளைவால் தான் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டோடு இணைக்கப்பட்டது. எனவே மார்ஷல் நேசமணியை குமரி தந்தை என்று குறிப்பிடுகிறார்கள். நாகர்கோவிலில் உள்ள பேருந்து நிலையத்திற்கு முகப்பில் இந்த நேசமணியின் முழு உருவச் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு தகவலை சொல்லுகிறேன். அந்த சிலைக்கான செலவு முழுவதையும் செய்தவர் காலம் சென்ற நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர். ஒரு போராளியை கௌரவிப்பதற்கான செலவு முழுவதையும் நானே ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று முன் வந்து முழு செலவையும் அவர் ஏற்றுக்கொண்டு வழங்கி இருக்கிறார். சரி, இந்த பகுதியில் வட்டார வழக்கில் என்ன பேதம் இருக்கிறது? காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. இதுல கரைந்து உண்ணும் அப்படின்னு ஒரு சொல்லு. கரைந்து அப்படின்னா தண்ணியில கரைகிறது தான் நமக்கு தெரியும். சர்க்கரைய வெல்லத்தை தண்ணியில போட்டா அது கரையும், உப்ப தண்ணியில போட்டா அது கரையும். அப்ப கரைந்து போவது என்பது இல்லாமல் போவது. 1வது வகுப்பு பாட புத்தகத்தில் புலி உருமும், சேவல் கொக்கரிக்கும், காகம் கரையும், யானை பிளிரும் என்று போடப்பட்டிருந்தது. அப்படி என்றால் காகத்தின் அழைப்பு ஒலி கரைதல். எதுக்கு காக்கா சத்தம் போடுது? மற்ற இனத்தை, தன்னை சேர்ந்த பிற காக்கையை அழைப்பதற்காக அது சத்தம் போடுகிறது, அதை கரைகிறது என்று சொல்லும். அப்ப கரைதல் என்றால் அழைத்தல் என்ற பொருள் ஒன்று இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருந்தா என்ன சொல்லுவாங்க? ஏன் கரைஞ்சுகிட்டு இருக்க? அது என்ன தண்ணியில கரையவா செய்யுது? ஏன் கரைகிற? ஏன் கரைஞ்சுகிட்டு இருக்க அப்படின்பாங்க. ஏலே பிள்ளை கரையுதலே அப்படின்பாங்க. அத பிள்ளை அழைக்குது அப்படிங்கிறது. அப்ப கரைதல் என்றால் அழைத்தல் என்று ஒரு பொருள் இருக்கிறது. அது கன்னியாகுமரி மாவட்ட பேச்சு வழக்கில் இப்போதும் இருக்கிறது. இதை போல நூற்றுக்கணக்கான சொற்கள். ஆறு கடல்ல சேரக்கூடிய இடம் இருக்கிறது. சென்னைக்கு பக்கத்தில் பாலாறு சதுரங்கப்பட்டினம் என்ற பகுதியில் கடலில் கலக்கிறது. தஞ்சாவூர் பகுதியில் பூம்புகாருக்கு பக்கத்தில் காவிரி ஆறு கடலில் கலக்கிறது. திருச்செந்தூருக்கு பக்கத்தில் தாமிரபரணி கடலில் கலக்கிறது.
ராமநாதபுரம் பக்கத்தில் தள்ளி வைகை ஆறு கடலில் கலக்கிறது. இப்படி ஆறு கடலில் கலக்கக்கூடிய இடங்கள் பொழி என்று சொல்லுவார்கள். பொழி பொழி என்றால் ஆறு கடலில் கலக்கும் இடம். ஏன் அத பொழி அப்படின்னு சொல்றாங்கன்னா, மேடான பகுதியை ஊடறுத்து தண்ணீர் கடலில் சென்று கலக்கிறது. இந்த பக்கமும் மேடாக இருக்கும், இந்த பக்கமும் மேடாக இருக்கும். இதுவும் கரை, இதுவும் கரை, நடுவில் போகிறது. கரை மேடா இருக்குது. பொழி என்றால் ஒரு பக்கம் மேடு, அதன் பிறகு பள்ளம், அதன் பிறகு மேடு என்று பொருள். மோனை வகைகள்ல பொழிப்பு மோனை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எது பொழிப்பு மோனை என்றால், முதல் சொல்லில் வரக்கூடிய முதல் எழுத்தும் மூன்றாம் சொல்லில் வரக்கூடிய முதல் எழுத்தும் ஒரே இணை எழுத்தாக வந்தால் அது பொழிப்பு மோனை. முதல் எழுத்தில் மோனை, இரண்டாம் எழுத்தில் இல்லை, மூன்றாம் எழுத்தில் மோனை, அது பொழிப்பு மோனை. பொழி என்றால் இரண்டு பக்கம் மேடிட்டு நடுவில் பள்ளமாக இருப்பது. அம்மி கொத்துறத கூட என்ன சொல்லுவாங்க, அம்மி பொழிக்கிறது அப்படிப்பார். ஒரு சின்ன பள்ளம், ரெண்டு பக்கம் மேடு, பொழி. இந்த சொல் இப்போதும் அங்கே பேச்சு வழக்கில் இருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேச்சு வழக்கினை என்னுடைய நாவல்கள் அப்படியே எடுத்து சொல்லும். இந்த 3 நாவல்கள் மட்டும் அல்லாமல் இன்னும் பல நாவல்களில் என்னுடைய மற்ற 2 நாவல்கள், ஒன்று போகிற வழி என்றொரு நாவல், இன்னொன்று ஆலங்கால் என்றொரு நாவல். இந்த நாவல்களிலும் கன்னியாகுமரி மாவட்டத்து வட்டார வழக்கை பயன்படுத்தி இருக்கிறது. போகிற வழி என்ற நாவல் அதுவும் ஒரு சிறப்பம்சம் கொண்ட நாவல். 50% ஏறத்தாழ கிறிஸ்தவர்கள் இருப்பதாக சொன்னேன் கன்னியாகுமரி மாவட்டத்தில். ஒரு குடும்பத்துல அண்ணன் கிறிஸ்தவனா இருப்பான், தம்பி இந்துவா இருப்பான். இப்போதும் இருக்கிறது. அந்த திருமண முறையிலும் இவர்கள் போய் பங்கேற்பார்கள், இவர்களுடைய திருமண முறையிலும் அவர்கள் வந்து பங்கேற்பார்கள். ஒன்றும் பெரிய வேறுபாடெல்லாம் தெரியாது, எல்லாம் ஒன்னா கலந்து போய்கிட்டு இருப்பாங்க. இந்த மண்டைக்காட்டு கலவரத்திற்கு பிறகுதான் இந்த குழப்பம் இருக்கிறது. அதற்கு முன்பு அப்படி எல்லாம் கிடையாது. கடவுளை வணங்குவதற்கு எந்த மதமாக இருந்தால் என்ன, இந்த மதத்தில் உள்ள கடவுள் வேறு ஆளு, அந்த மதத்துல உள்ள கடவுள் வேறு ஆள் அப்படின்லாம் கிடையாது. கடவுள் ஒருவர். அவர் அல்லாவா இருக்கலாம், பரமபிதாவா இருக்கலாம், சிவனா இருக்கலாம், திருமாலா இருக்கலாம், நான் வணங்குகிற ஐயா நாராயண சுவாமியாக இருக்கலாம், சுடலை மாடனாக இருக்கலாம். கடவுளுக்கு வடிவம் எல்லாம் கிடையாது. நாம் வழங்கி இருப்பதுதான் கடவுளின் வடிவங்கள். பல புனை கதைகளை நாம் உருவாக்கி வைத்திருப்போம். இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்நாள் மிக குறைவு. பஞ்சபூத ஆற்றல் நம்மை விட மிக 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 பன்மடங்கு பெரியது. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 ஆற்றலுக்கு முன் மனித ஆற்றல் குறைந்தது. சிவபெருமானை இந்த பஞ்சபூதமாகத்தான் நாம் வணங்குகிறோம். எனவே ஒரே குடும்பத்தில் கிறிஸ்தவரும் இருப்பார், இந்துவும் இருப்பார். அதை போல ஒரு குடும்பம், அப்பா இந்து கோயில்ல சாமி ஆடுபவர், அவருடைய மூத்த மகன் வீட்டுல வாழ்ந்து வர்றார், அவன் இந்து. 2வது பையன் கிறிஸ்தவமா மதம் மாறிட்டான். இந்த மகன் வீட்டில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வாழ வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. இந்த சாமியாடியாகிய அவர் அங்க போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அங்கே காலமாகி விடுகிறார். கிறிஸ்தவர் கிறிஸ்தவ முறைப்படிதான் அடக்கம் பண்ணணும் அப்படிங்கிறார். மூத்த மகன் இந்து முறைப்படிதான் அடக்கம் பண்ணணும் அப்படிங்கிறார்.
அந்த பெரியவர் எந்த வழியில் செல்வது என்பதுதான் அங்கே பிரச்சனை. போகிற வழி. கடைசியா 2 முறையும் கலந்து நடக்கிறது போல போகுது. இது போகிற வழி என்றனால் ஒரே குடும்பத்தில் 2 மதத்தை சேர்ந்தவர்கள் இருந்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனை. ஆலங்கால் என்ற நாவல் ஒரே ஜாதி பொருளாதார ஏற்றத்தாழ்வால் என்ன என்ன பிரச்சனைகள் எழுகின்றன என்பதை ஆலங்கால் என்ற நாவல் விளக்குகிறது. என்னுடைய வட்டார வழக்கு நாவல்களுக்கு அப்பாற்பட்டு நாஞ்சில் நாடன் மற்றும் பலர் வட்டார வழக்கு நாவல்களை அங்கே படைத்திருக்கிறார்கள். ஐசக் அருமைராஜன், ஹெப்சிபா ஜேசுதாசன், இவர்கள் எல்லோரும் வட்டார வழக்கு நாவல்களை படைத்திருக்கிறார்கள். சுந்தர ராமசாமி போன்றவர்கள் வட்டார பிரச்சனைகளை மையமாக வைத்து நாவல்கள் படைத்திருக்கிறார்கள். இவை அனைத்தும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தனித்துவமான வட்டார வழக்குகளை எடுத்துரைக்கின்றன. மற்ற மாவட்டங்களில் இல்லாத பிரச்சனைகளான பல பிரச்சனைகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கின்ற காரணத்தினால் கன்னியாகுமரி மாவட்ட பிரச்சனைகளை மையமிட்டு பல நாவல்கள் தற்காலத்தில் தோன்றிக் கொண்டிருக்கின்றன. நிறைவாக வட்டாரம் என்றால் என்ன என்பதை ஒரு வரையறை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. ஓரளவிற்கு பேச்சு வழக்கில் ஒத்திருக்கக்கூடிய பகுதிகளை ஒரு வட்டாரம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில் தமிழகத்தை 10-12 வட்டாரங்களாக பகுக்க முடியும். கன்னியாகுமரி வட்டாரம், நெல்லை வட்டாரம், மதுரை வட்டாரம், தேனி வட்டாரம், கோவை வட்டாரம், சென்னை வட்டாரம், இப்படி பல பகுதிகளாக பிரிக்க முடியும். என்றாலும் அது சரியாக வரையறுக்கப்பட்டது என்று பொருள் அல்ல. ஒரு குறிப்பிட்ட பகுதியை நாம் வட்டாரம் என்று சொல்லுகிறோம். அந்த குறிப்பிட்ட பகுதியில் உள்ள பிரச்சனைகளை, அந்த குறிப்பிட்ட பகுதியில் உள்ள வாழ்க்கை முறையை, அந்த குறிப்பிட்ட பகுதியில் உள்ள வட்டார மொழி வழக்கை பயன்படுத்தி படைக்கப்படும் இலக்கியம் வட்டார இலக்கியம் எனப்படுகிறது என்று கூறி நல்ல வாய்ப்பு வழங்கிய டாக்டர் சே அஜிதா அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.